ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். இன்று ஜூலை 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான திருமலை வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை நாம் புக் செய்தால் திருமலையில் நேரடியாக நம்ம சேவா பார்க்க முடியாது. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம செலக்ட் பண்ண தேதியில் திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சேவாவை நம்ம வீட்டில் இருந்தே SVBC சேனலில் டிவி மூலமாகவோ யூடியூப் சேனல் மூலமாகவோ நம்ம பார்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இந்த தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் ப்ராசஸ் வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ், ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி எத்தனை தரிசன டிக்கெட் வேண்டுமானாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கே கூட ஒரு மாதத்தில் எத்தனை தரிசன டிக்கெட் வேண்டுமானாலும் புக் பண்ணிக்கலாம். ஒரே மாதத்தில் நீங்கள் 3 அல்லது 4 முறை திருமலை பெருமாளை தரிசனம் செய்ய விருப்பப்பட்டாலும் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை 3 அல்லது 4 முறை புக் பண்ணி நீங்கள் தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒரு வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் மேக்ஸிமம் 2 வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் அவுட் செய்த பிறகு அடுத்து அதே மொபைல் நம்பர்லேயே மறுபடியும் லாகின் செய்து 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் அவுட் செய்து அடுத்து அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து தரிசன டிக்கெட்டுகள் நம்ம புக் பண்ணிக்கலாம். இதுபோல் ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேயே எத்தனை தரிசன டிக்கெட்டுகள் வேண்டுமானாலும் நாம் புக் பண்ணிக்கலாம். இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு எந்தவித டைம் லிமிட்டேஷனும் கிடையாது. அதாவது ஒரு வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா தரிசனத்திற்கும் நடுவில் இத்தனை நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்ற கணக்குகள் கிடையாது. இந்த தரிசன டிக்கெட் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடிய அதே ப்ராசஸில் தான் இருக்கும். பட் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு ஸ்டெப்பும் இருக்கும். ஸோ டோட்டலாக வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்கில் 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் முன்னாடி கூட நம்ம செய்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் புக்கிங்கில் ஃபஸ்ட்டு சேவா செலக்ட் பண்ணணும். கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ரதீப அலங்கார சேவா என்று 4 சேவாக்கள் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு சேவா நாம் செலக்ட் பண்ணிக்கணும். ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ரதீப அலங்கார சேவா ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸும் புக் பண்ண முடியும். கல்யாணோத்சவம் டிக்கெட் மட்டும் கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். ஆனால் அந்த ஒரு டிக்கெட்லேயே நாம் 2 பேர் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேவா செலக்ட் பண்ணணும், அடுத்து தேதி செலக்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணணும், ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் செய்து முடிச்சிடணும். இந்த ஸ்டெப் வரைக்கும் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு 3 நாட்கள் முன்னாடியோ அல்லது ஒரு வாரம் முன்னாடியோ கூட நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் செய்து வைத்தோம்னா இந்த டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம 2வது ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் புக்கிங்கில் நீங்கள் எந்த சேவா செலக்ட் செய்தாலுமே சேவாவை நம்ம திருமலையில் போய் நேரடியாக பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம சேவாவிற்காக ஒரு நாள் செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த நாளுக்கு மறுநாளில் இருந்து தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக கேலண்டரில் தேதிகள் நமக்கு கிரீன் கலரில் ஹைலைட் ஆகும். சேவாவிற்காக நீங்கள் செலக்ட் பண்ண தேதிக்கு முதல் நாட்கள் எல்லாமே உங்களுக்கு புக்கிங்காக கிரீன் கலரில் ஹைலைட் ஆகாது. ஸோ உங்களுக்கு எந்த நாள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்க்கணுமோ அதற்கு ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் சேவா தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அக்டோபர் 16ஆம் தேதி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்க்குறீங்கன்னா அக்டோபர் 16ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாளை நீங்கள் சேவா தேதியாக செலக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ கரண்ட்டாக நீங்கள் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். அதில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் சேவாவிற்காக செலக்ட் பண்ணி புக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடித்து பேமெண்ட் செய்து முடிச்சு வச்சுக்கலாம். அதற்கடுத்து இப்போ செப்டம்பர் மாதத்திலே நம்ம சேவாவிற்காக செலக்ட் பண்ணிட்ட காரணத்தினால அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு தரிசனத்திற்காக அவைலபிலிட்டி க்ரீன் கலரில் காமிக்கும். செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு தேதி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். சேவாவிற்குரிய பேமெண்ட் செய்து முடித்த உடனேயே டூ யூ வாண்ட் டு அவைல் ஸ்ரீவாரி தர்ஷன் நோ என்று ஒரு ஆப்ஷன் கேட்கும். கீழே எஸ் நோ என்று 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சேவாவிற்கான பேமெண்ட் செய்த நாளில் இருந்து ஒரு வருடத்திற்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கான டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எந்த மாதம் உங்களுக்கு தரிசன டிக்கெட் தேவையோ அந்த மாதத்திற்கான புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய அன்று நீங்கள் தரிசன தேதி செலக்ட் பண்ணி டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் புக்கிங் நம்ம கம்ப்ளீட் செஞ்சு வச்சுட்டோம். செகண்ட் ப்ராசஸ் ஆஃப் புக்கிங் எப்போ வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அன்றைய நாள் தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ இன்று மதியம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் அக்டோபர் மாதத்திற்கு ஓப்பன் ஆகுது. மதியம் 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும். எக்ஸாக்டாக அந்த நேரத்தில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி நீங்கள் சேவா டிக்கெட் புக் செய்திருந்தீங்களோ அதே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் செலக்ட் சேவாவில் வர்ச்சுவல் சேவா செலக்ட் செய்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் கீழே அவைல் தர்ஷன் என்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்டோபர் மாதத்திற்கான கேலண்டர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது தரிசன தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்தனால அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தாலே நம்முடைய தரிசன டிக்கெட் புக் ஆகிடும். இதில் எந்தவித பேமெண்ட் ப்ராசஸும் நம்ம செகண்ட் ஸ்டெப் ஆஃப் புக்கிங்கில் பண்ண வேண்டி இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் புக்கிங்லேயே நம்ம பேமெண்ட் செய்து முடிச்சு வச்சுருக்கோம். அதனால் செகண்ட் ஸ்டெப் ஆஃப் புக்கிங்கில் ஜஸ்ட்டு தேதியும் டைம் ஸ்லாட் மட்டும்தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் அதிகமாக காமித்து நீங்கள் புக் பண்ணக்கூடிய நேரத்தில் எல்லா தரிசன தேதியும் புக் ஆகி ரெட் கலரில் டிஸ்பிளே ஆச்சுன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சேவாவிற்காக பேமெண்ட் செய்த நாளில் இருந்து ஒரு வருடத்திற்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் இந்த தரிசன டிக்கெட்டை ரெடீம் பண்ணலாம் என்பதனால இப்போது அக்டோபர் மாதத்திற்கான புக்கிங் பண்ண முடியலைனாலும் அடுத்த மாதம் நவம்பர் மாதத்திற்கான புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஒரு தேதி செலக்ட் பண்ணி நவம்பர் மாதத்திற்கு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து அந்த தரிசன டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. அதே போல் நீங்கள் பேமெண்ட் செய்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்டை வைத்து திருமலை அல்லது திருப்பதியில் ஆன்லைன் மூலமாக டிடிடி ரூம்ஸ் நம்ம புக் செஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் செய்ய பிளான் இருந்தால் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் புக் செய்தால் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் புக் செய்தாலே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகிடும். இந்த அகாமடேஷன் நம்ம எப்போ புக் பண்ண முடியும்னா அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த நாள் நம்ம அந்த நேரத்தில் இந்த தரிசன டிக்கெட்டை கிளிக் செய்து அந்த டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து திருமலை அல்லது திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் புக் செஞ்சுக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒரு மொபைல் நம்பர் லாகினில் ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும். என்ன தான் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸில் ஒரே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி எத்தனை தரிசன டிக்கெட் புக் செய்யக்கூடிய ஆப்ஷன் இருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுடைய ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி நீங்கள் ஒரு 4 வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்திருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் தான் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு 2 ரூம் தேவைப்பட்டால் வேறு மொபைல் நம்பர் லாகின் பயன்படுத்தி ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து 2 தரிசன டிக்கெட் இன்னொரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி 2 தரிசன டிக்கெட் புக் செஞ்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் ஒரு ரூம் ஆக்டிவேட் ஆகும். நமக்கு 2 ரூம் புக்கிங் ஆப்ஷன் கூட கிடைச்சிடும். சப்போஸ் நீங்கள் கவனிக்காமல் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்தே 6 அல்லது 8 தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, ஒரு ரூம் தான் எங்களுக்கு கிடைக்குது, அந்த ஒரு ரூம்லேயே நாங்கள் எல்லாருமே தங்கிக்கலாமான்னா தாராளமாக தங்கிக்கலாம்.
ரூம் புக் பண்ணும்போது 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ரூம் புக் பண்ணுவோம். இருந்தாலும் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் நம்முடைய கன்வீனியன்ஸ் பொறுத்தும் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தும் ரூம் சைஸை பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். அதுவுமே பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோவை முன்னாடியே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ரூம் தேவையோ அதற்கேற்றாற் போல் வேறு மொபைல் நம்பரில் இருந்து நீங்கள் 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து 2 தரிசன டிக்கெட் புக் செய்தால் தான் ரூம் ஆக்டிவேட் ஆகும். ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்ணுறீங்கன்னா ரூம் ஆக்டிவேட் ஆகாது. இதையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி கடந்த 30 நாட்களில் நீங்கள் எந்த வித டிடிடி ரூம்ஸும் புக் செஞ்சுருக்கீங்களா இல்லை புக் பண்ணலையா என்பதை ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி ஒரு முறை நாம் ரூம் புக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி நாம் ரூம் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ண நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் நாம் ரூம் புக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அதில் ஏதாவது ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் டிடிடி ரூம் புக் பண்ணியிருக்கீங்களா என்பதை செக் பண்ணிவிட்டு டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. அதை கவனிக்காமல் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, அந்த மொபைல் நம்பரை பயன்படுத்தி லாஸ்ட்டு 30 நாட்களில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா தரிசன டிக்கெட் நீங்கள் 2 டிக்கெட் புக் செய்தாலும் உங்களுக்கு ரூம் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ டிக்கெட் புக் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு அதற்கடுத்து அந்த மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மட்டும் கம்ப்ளீட் செஞ்சுட்டு நாங்கள் புக் பண்ணிட்டோம், சேவா நாள்லேயே நாங்கள் போய் சேவா பார்க்க முடியாதனாலும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகலாமான்னு கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் புக்கிங் மட்டும் கம்ப்ளீட் செஞ்சீங்கன்னா அந்த தரிசன டிக்கெட் இன்கம்ப்ளீட்டாக அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து நம்ம தரிசனத்திற்கு போக முடியாது. செகண்ட் ஸ்டெப் ஆஃப் புக்கிங் நீங்கள் செலக்ட் செய்து தரிசன தேதியும் டைம் ஸ்லாட்டும் செலக்ட் செய்தால் மட்டுமே நீங்கள் அந்த நாளில் போய் தரிசனத்திற்கு போக முடியும். சேவாவிற்காக செலக்ட் பண்ணக்கூடிய நாளில் போய் நம்ம சேவாவும் பார்க்க முடியாது, பெருமாளின் தரிசனமும் பார்க்க முடியாது. இன்று அக்டோபர் மாதத்திற்கான வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் அக்டோபர் 1, 2 மற்றும் 3 இந்த தேதிகளுக்கு மட்டும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகாது. மற்ற நாட்களுக்கெல்லாம் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். நீங்கள் நேற்று ஆன்லைன் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தாலும் அல்லது இன்று காலையில் ஓப்பன் ஆன ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புஷ்பயாகம் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தாலும் அந்த டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் மற்றும் மெயில் ஐடியை பயன்படுத்தி வரக்கூடிய நாட்களில் ஓப்பன் ஆகக்கூடிய 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட், அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் என்று எந்த தரிசன டிக்கெட் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.